Hi friends, வணக்கம். அந்த ரோஸ் செடி வந்து நல்லாவே பூக்கும். ஆனால் அந்த இலையில் வந்து பூச்சி விழுந்துருச்சு. அதனால் நான் பக்கத்து வீட்டு பாட்டிகிட்ட கேட்கும்போது அவங்க எனக்கு ஒரு ரெமெடி சொன்னாங்க. இங்கே இருக்கிறவங்க யாரும் பார்க்குறீங்க இல்லை உங்கள் ரோஸ் செடியில் பூச்சி இருக்குன்னா இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அவங்க வந்து எனக்கு ஒரு பவுடர் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. அதை வந்து இந்த இலை மேலே நம்ம கொட்டி விடணும். நான் அந்த ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக அது கொட்டும் போது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதனால் ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை நம்ம வாங்கி அந்த பவுடர் அந்த லீஃப் மேலே கொட்டினோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பூச்சியெல்லாம் மாறிடும் அப்படின்னாங்க. அவங்களும் அதான் யூஸ் பண்ணாங்க. அதுதான் உங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். இங்கே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது கேட்டர்பில்லர் வந்து ஒரு நாள் பாதி மரத்துலேருந்து விழுந்துருச்சு போல். அது ஃப்ளை ஆகிட்டு இருந்துச்சு. அது பார்க்க வந்து புதுசாக இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து கேட்டர்பில்லர் இப்படி ஃப்ளை ஆகி இப்போ தான் பார்க்குறேன். சரி உங்களுக்கும் காட்டலான்னு சொல்லிவிட்டு இதை எடுத்தேன் நான். இப்போ சம்மர் வந்தோடனே வந்து வாட்டர் கன் வச்சு விளாடுறது, வாட்டர் பலூன் வச்சு விளாட்றதுன்னு இப்போ இன்னுமே அது மாதிரி தான் விளாடுவானுங்க பசங்க. ஆக்சுவலாக ஒழுங்காக விளாண்டுட்டு இருந்தானுங்க. என்னை பார்த்தோன்னே வந்து லோகன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். லோகன் வந்து என்னையோ இல்லை அவங்க அப்பாவோ பார்த்தா ஈகனோட அது வரைக்கும் ஒழுங்காக விளாண்டுட்டு இருப்பான். எங்களை பார்த்துட்டா வந்து ஈகன் அதை பண்ணான் இதை பண்ணான்னு சொல்ல ஆரம்பிப்பான். நாங்கள் அப்படியே கேட்டு சிரிச்சுட்டு போயிடுவோம். ஏன்னா வந்து அது இந்த ஸ்டேஜில் வந்து குழந்தைங்க அப்படி தான் சொல்லுங்க. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுவான். ஈகனும் வந்து அவனை ஏதாவது போக் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். அங்கிட்டு போங்கடா. அதுல தண்ணி ஃபுல் பண்ணலாம் போல. என்ன பண்றோம்? தொல்லை பண்றானா? என்ன பண்றாங்க? தொல்லை பண்றானா? ஏன் ஆர்ச்சர் பண்றானா? இட்லி தோசைக்கு வந்து ஊற வச்சிட்ருக்கேன். மில்லட்ஸ் இட்லி தோசை தான். என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் அதிகமாக வந்து மில்லட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். உடம்புக்கு ரொம்ப நல்லது. நமக்கு வந்து வெயிட் லாஸ் அதுக்காக மட்டும் இல்லாமல் நம்ம ரெகுலர் டே டு டே லைஃப்பில் வந்து மில்லட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோன்னா நிறைய அதில் வந்து சத்துக்கள் இருக்குது. கார்ப்ஸில் தாண்டி இது ப்ரோட்டீன், அதுக்கப்புறம் வந்து ஃபைபர் ரிச்சு, அயன் ரிச்சு, இது எல்லாமே வந்து மில்லட்ஸில் இருக்குது. முடிஞ்ச அளவு வந்து மில்லட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி வந்து பனிவரகு இட்லி வந்து செஞ்சு காட்ட போகிறேன். பனிவரகு இட்லிக்கு 2 கப் பனிவரகு, 1 கப் இட்லி அரிசி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு வந்து 3/4 கப் வந்து உளுந்து எடுத்திருக்கேன். பனிவரகு இட்லி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கெனுவா மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு கிட்டத்தட்ட. ஸோ எனக்கு டேஸ்ட் வந்து ரெண்டுமே ஒன்றா தான் இருக்கும். வெந்தயம் வந்து தோசைக்கு கொஞ்சம் கூடவும் இட்லிக்கு கொஞ்சம் கம்மியாகவும் ஊற போடுவேன். எனக்கு வந்து வெந்தயம் முடிஞ்சளவு எல்லாத்துலேயுமே சேர்க்குறதுக்கு பிடிக்கும். ஸோ எந்தெந்த ஃபுட்டில் ஆட் பண்ண முடியுமோ அதிலெல்லாம் ஆட் பண்ணிடுவேன். இப்போ வந்து நம்ம ஊற வச்சு நார்மலாக எப்போதும் போல் அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து மில்லட்ஸ் மாவுன்றனால சீக்கிரம் வந்து புளிச்சிரும். ஸோ அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அளவு வந்து கம்மி பண்ணிக்கோங்க இல்லை கூட. இப்போ எங்களுக்கெலாம் வந்து புளிக்கிறது கொஞ்சம் டைம் ஆகும். பட் இந்தியானா வந்து அளவு வந்து கம்மியாக எடுத்துக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சாச்சு. இது நல்லா புளிச்சோடனே வந்து நம்ம இட்லி செய்யலாம். எனக்கு வந்து தோசைக்கு உள்ள மாவு வந்து சீக்கிரமே புளிச்சிருச்சு. நான் அரைச்சி கொஞ்சம் நேரத்துலேயே வந்து எனக்கு புளிச்சிருச்சு. ஏன்னா இது வந்து திணையும் குதிரைவாளியும் சேர்த்துருந்தேன்னு அதனால். ஸோ இட்லிக்கு வந்து இட்லி அரிசி சேர்த்தனால கொஞ்சம் டைம் எடுத்து எனக்கு புளிக்கும். மற்றபடி வந்து மில்லட் சேர்த்தோம்னாலே கொஞ்சம் நார்மல் இட்லியோட சீக்கிரம் புளிச்சிரும்.
ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து பனிவரகு இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இட்லி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மாவே வந்து இது வந்து நார்மல் இட்லி மாதிரி தான், கிட்டத்தட்ட நார்மல் இட்லி மாதிரி தான் இருக்கும். நமக்கு எல்லோ கலரில் இருந்துச்சு பனிவரகு. ஆனால் வந்து அரைச்சோம்னா நமக்கு வந்து ரொம்ப லைட் எல்லோவில் தான் தெரியும். ஏன்னா இட்லி அரிசி சேர்க்குறனால. இட்லி அரிசி சேர்க்கலன்னா எல்லோ கலரில் தெரியும். நமக்கு இப்போ நல்லா சாஃப்டாக வரும். இந்த இந்த இட்லி வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நார்மல் இட்லி மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து மில்லட் இட்லினே சொல்ல முடியாது, அந்தளவுக்கு இருக்கும் டேஸ்ட்டு. இது வந்து கினுவா, இங்கே இருக்கிற கினுவாவில் வந்து இதே மாதிரியான டேஸ்ட் வந்து நான் சாப்பிடும்போது எனக்கு தெரிஞ்சது. மேபி பனிவரகு வந்து பனிக்காலத்தில் விளையிறதுனால கினுவாவும் அதுவும் ஒரு மாதிரி தான் இருக்கும் போல். இது இட்லி பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து நாங்கள் அன்றைக்கி வந்து சாம்பார் இட்லியும் பொடி இட்லியும் சாப்பிட்டோம். முன்னாடிலாம் வந்து வீட்டிலே தான் வந்து ஹேர் கட் பண்ணுறது. இப்போ கொஞ்ச நாளாக வந்து பசங்க வந்து சலூன் போய் ஹேர் கட் பண்ணிட்டு வராங்க. இங்கே வந்து கிரேட் கிளிப்ஸ் அப்படின்ற ஒரு கடையில் தான் நாங்கள் வந்து ஹேர் கட் பண்ணுவோம் பசங்களுக்கு. அப்பாயின்மெண்ட் வந்து நம்ம ஆன்லைன்லேயே புக் பண்ணிவிட்டு அந்த டைமுக்கு வந்து நம்ம போனோன்னா போதும். ஸோ போனோன்னா அந்த டைமுக்கு கரெக்டாக வந்து ஹேர் கட் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த இதுலேயே வந்து ஸ்க்ரீன்லேயே வந்து நேம் வரும். ஸோ அது பார்த்து அவங்க வந்து கூப்பிடுவாங்க. ஸோ லோகன்லாம் வந்து இப்போல்லாம் அமைதியாக உட்காந்துக்குது. அங்கே போனாலே வந்து லாலிபாப் தருவாங்கன்னு அவனே வந்து ஆசையாக போகிறான். இங்கே வந்து டாக்டர்கிட்ட போனால் லாலிபாப் கொடுப்பாங்க, அதே மாதிரி சலூன் போனாலும் கொடுப்பாங்க. அதனால் அடம் பண்ணாமல் போய்க்கிறான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மா இஞ்சி வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஊறுகாய் வந்து நான் செஞ்சு காட்ட போகிறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் சாதம், ரச சாதம், அதே மாதிரி தயிர் சாதத்துக்கெலாம் பெஸ்ட்டு காம்பினேஷன். தயிர் சாதத்துக்கு வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் இது. ஸோ இது வந்து மா இஞ்சி வந்து நம்ம தோல் சீச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இதுக்கு லெமன் ஜூஸ் தேவை, அதை ஊற வைக்கிறதுக்கு. அப்புறம் பச்சை மிளகாய், உப்பு, இவ்வளோ தான் இதுக்கு தேவை. ஸோ மா இஞ்சியை வந்து நல்லா தின்னாக ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த நீளமாக இந்த பச்சை மிளகாய் வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இது நல்லாயிருக்கும் இதுக்கு சாப்பிட்றதுக்கும். ஸோ இந்த பச்சை மிளகாய், மா இஞ்சி, இந்த லெமன் ஜூஸ் ஊற்றி உப்பு போட்டு நல்லா ஊற வச்சோம்னா 2 வீக்ஸ் வரைக்கும் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. எனக்கு வந்து இங்கே இருக்கிற ஃப்ரிட்ஜில் வந்து 2 வீக்ஸ்க்கு மேலேயே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதனால் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மா இஞ்சி வந்து இங்கே ரொம்ப எப்பயாவது தான் கிடைக்கும், ரொம்ப கிடைக்கிறதில்ல. ஸோ கிடைக்கும் போது வந்து நான் அதை வாங்கி சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி செய்வேன். அப்படி இல்லைன்னா வந்து நம்ம திருவி தாளிச்சுமே சாப்பிட்லாம். பட் இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப சிம்பிளான வேலை, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸே இவ்வளோ தான். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எப்போதும் வந்து ஊறுகாய் செய்யும் போது எதுலேயுமே வந்து தண்ணி மட்டும் இல்லாமல் பார்த்துக்கணும். தண்ணி வந்து இல்லாமல் இருந்தாலே வந்து அது வந்து சீக்கிரம் கெட்டு போகாது. நான் வந்து மா இஞ்சியை வந்து தோல் சீச்சிட்டு நல்லா வந்து காய வச்சுட்டேன். டிஷ்யூவில் தொடச்சி நல்லா காய வச்சுட்டு அப்புறம் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணேன். இது வந்து நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் வந்து நான் எடுத்து பார்த்தேன். ரொம்ப வெளியிலே கூட நம்ம வைக்கலாம் ஒரு 2 டேஸு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், கெட்டு போகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட் இயர் வந்து நான் அது லெமன் ஊறுகாயோட ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். நான் ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், இதுவும் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து இதுக்கெலாம் வந்து வெயிலே தேவையில்லை. இந்த மாதிரி நான் ஏற்கனவே மாங்காய் ஊறுகாய் கூட போட்டிருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஏன்னா இங்கே நான் யூஎஸில் இருக்கிறதுனால வெயில் இல்லாத ஊறுகாயை பார்த்து தான் நான் செய்வேன். நான் வெயிலில் வச்சோன்னா இன்னும் நல்லது, பட் வெயிலில் வைக்க முடியாத சூழ்நிலைக்கு நம்ம இந்த மாதிரி செய்யலாம், கெட்டு போகாது, ரொம்ப நாள் நல்லா வரும்.